காவேரி வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து இன்னொரு மிஸ் வராங்க. அவங்க வந்து மதர்ஸ் டே ஃபங்ஷனுக்கான வந்து சர்க்குலர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாரி யார் யார் கலந்துக்க போறீங்க? எல்லாருமே பேர் கொடுங்க. அதனால ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து மதர்ஸ் டே பத்தி நெறைய சொல்லிட்டுருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட வந்து அம்மு வந்து அப்படியே வந்து கவலையோட வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே போனோனே அம்முவ பத்தி கேட்குறாங்க. நம்ம காவேரி, "என்னாச்சு அம்மு? ஏன் இப்படி சோகமா இருக்கன்னோனே?" "ஒண்ணும் இல்ல மிஸ்" அப்படின்றாங்க. உடனே வந்து பாவம் அவங்க அம்மாவும் இல்ல அவளுக்கு, யாருமே இல்ல. அவ என்ன பண்ணுவா? அதான் சோகமா இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காவேரியும். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. "அப்பா, எங்கள் கிளாஸில் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுதுப்பா எங்கள் ஸ்கூலில். அதுக்காக என் கிளாஸில் வந்து யாரையா கலந்துக்க போகிறீங்க ஸ்பீச்சில் அப்படின்னு கேட்டாங்கப்பா. எனக்கு தான் அம்மா பற்றி ஒன்றுமே தெரியாதுல்லப்பா. நான் எப்படிப்பா ஸ்பீச்சில் கலந்துக்கின்னு அம்மா பற்றி பேச முடியும்? அதில் அம்மா பற்றி பேசணுமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அம்மா பற்றி. அம்மா எவ்வளோ தைரியமானவ தெரியுமா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா பற்றி சொல்கிறாங்க. "அப்பா, அம்மா இப்படிப்பட்டவங்களாப்பா?" "ஆமாடா, அதனால தான் சொல்கிறேன். இப்போது உங்கள் கிளாஸ் மிஸ் வந்து உன் அம்மா தானே இருக்காங்க." "ஆமாம்." "உங்கள் கிளாஸ் மிஸ்ஸும் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க." "ஆமாப்பா, என் கிளாஸ் மிஸ் ரொம்ப தைரியமானவங்க. அவங்கள பற்றி யோசிச்சுக்கோ அம்மாவா. உனக்கு என்னென்ன தோணுதோ அவ்வளவும் நீ பேசலாம். அதே மாதிரி அப்பாவும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். உங்கள் மிஸ்ஸும் உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ சூப்பராக ஸ்பீச் கொடுக்கணும், சரியா?" அப்படின்னோடனே, ஓகேப்பா" அப்படின்றாங்க. "அதுக்கு ட்ரைனிங் இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமா?" சரிங்கப்பா" அப்படின்னோடனே குழந்தைக்கு அழகாக ட்ரைனிங் கொடுக்குறாரு நம்ம விஜய். அதே மாதிரி குழந்தையும் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கா. நிறைய விஷயங்கள் வந்து காவேரி பற்றி யோசிச்சு வச்சு காவேரி வந்து தைரியமாக பேசுறது எல்லாருக்கிட்டையுமே. அதே மாதிரி வந்து பசுபதி கிட்ட அந்த அளவு சண்டை போட்டது அவங்க வீட்டுக்காக. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக நின்னது எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சு காவேரியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அந்த அன்பாவையும் அதே மாதிரி அவங்க கவிதையாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து நம்ம வந்து குட்டி காவேரிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. காவேரியும் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா குட்டி காவேரியும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து காம்படிஷனுக்காக வராங்க. அப்போ வந்து சாரதா வராங்க. உடனே வந்து சாரதா பார்த்துட்டுமா, "நான் வர வேணாம் சொன்னா கூட நீ ஏன் வந்துட்ட? ஏய், வீட்டில் இருக்கு நான் என்னடி பண்ண போகிறேன்? இங்கே அம்முவும் கலந்துக்கிறாளாம். என்னை வர சொல்லி ரொம்ப பண்ணா. என் பேத்தி கலந்துக்கிறது நான் பார்க்க வேணாம்." "பேத்தியா? பின்ன அவள் என்னை பேத்தி மாதிரி தானடி?" அப்படின்னோடனே, "சரி சரி" அப்படின்றாங்க. "சரிடி, அவள் பேசுறது எங்கே இருக்கா அவ? அவன் தோ வந்துட்டாரே விஜய் தம்பி. தம்பி, எங்கே குழந்தை?" அப்படின்னோடனே, "அதோ வந்துட்டா" அப்படின்னோடனே, "என்ன அம்மு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா?" அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி. பண்ணிட்டேன் மிஸ்" அப்படின்னோடனே, சரி." மேடை ஏறினோன்னே, "பயந்துட போகிற மிஸ், இங்கே தான் இருப்பேன்." "ஆமாம் ஆமாம், அப்பாவும் இங்கே தான் இருப்பேன்." "சரிங்கப்பா" அப்படின்றாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசணும், சரியா? பயப்படக்கூடாது மிஸ். எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாகவே இருக்குது மிஸ். பயப்படவே கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. எங்கள் காவேரி வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ எல்லாரோட டேனும் வருது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம அம்மாவோட ஸ்பீச் வந்து வருது. அப்போ குழந்தை ரொம்ப பயந்து போயிடுறா. மேடை ஏறினோனே ரொம்ப வந்து ஸ்டேஜ் ஃபியர் அதிகமாகிடுது அவளுக்கு. அதனால வந்து ஒரு தட்டு மாதிரி பேசவே மாட்டேங்கிறா. அப்படியே நிற்கிறா. அதை பார்த்துட்டு, "அம்மு, பேசு பேசு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. காவேரியும் பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து, என்னத்த பண்ணுறது, அம்மு பேச மாட்டேங்கிறாளே." "அதுக்கு தான் மாப்பிள்ளை, எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னா காவேரி யோசிச்சுட்டு கிட்ட போயிட்டு அம்மு வந்து வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, "அம்மு, இங்கே பார், நீ வந்து ஸ்டேஜில் நல்லபடியாக பேசணும். மிஸ்ஸு இங்கே தான் இருப்பேன். என்னை பார்த்துக்கோ, உன் கூடவே தான் மிஸ் இருக்கேன். பேசுறியா?" அப்படின்னோடனே, ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சூப்பராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவை பற்றி அழகான கவிதைகள் அழகாக சொல்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும், அம்மா தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப புனிதமானவங்க, அவங்கள மாதிரி யாருமே இல்லை, இந்த உலகத்துக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு இறுதியாக பேசும்போது, "எனக்கு என் அம்மா வேணும். எனக்கும் எனக்கும் வந்து அம்மா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு அது நடக்குமான்னு தெரியல. எனக்காக எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க, எனக்கு அம்மா வரணும்னு" சொல்லிட்டு குழந்தை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்பீச்சை முடிக்கிறாங்க. இது எல்லாம் கேட்டு எல்லாரோட கண்ணும் கலங்கிடுது. அடுத்து வந்து காவேரியும் வந்து விஜயும் வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. விஜய் வந்து, "நீ என் பொண்ணோட ஏக்கம் எப்போ தீரப்போகுதுன்னு தெரில. காவேரிக்கு எப்போ உண்மை தெரிய போகுதுன்னு தெரில. எப்போ வந்து என் பொண்ணும் காவேரி ஒன்றா சேர போகிறாங்கன்னு தெரிலையே, அம்மாவும் பொண்ணுன்னு" சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. எங்கள் காவேரி ஒன்றும் புரியாமல், குழந்தையோட இயக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வேற இவரை முதல்ல எப்படியாவது சம்மதிக்க வச்சு வந்து நம்ம அம்முக்கு இப்படியே ஒரு அம்மா வந்து ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. பேத்தி மனசு எப்படி ஏங்குது தாய் பாசத்துக்காக. இந்த காவேரிக்கு எப்போதான் இதெல்லாம் புரிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாரதாவும் யோசிக்கிறாங்க.